வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்க உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிற டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் காடோடி நக்கீரன் அவர்கள் எழுதிய புட்டி நீர் அப்படிங்கிற ஒரு சின்ன புத்தகம் தான். புட்டி நீர் ஒரு 40 பக்கங்கள் இருக்கும். ஒரு கட்டுரை தொகுப்பு மாதிரி சொல்லலாம். பட் சின்ன புக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, மூர்த்தி பெருசாக இருந்தாலும் மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசாக இருக்கும் அப்படின்னு. மேபி பழமொழி தப்பாக சொல்லணும்னு தெரியல, அப்படி சொன்னால் கோச்சிக்காதீங்க. ஸோ அது மாதிரி ஒரு குட்டி புக்கு, ஆனால் அவ்வளோ கருத்துக்கள் பேசுது, எல்லாமே வேலிட் டேட்டா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நக்கீரனுடைய புத்தகங்கள் 2023 டாப் 10 புக்ஸில் ஒன்று இடம்பெற்றிருக்கும், வண்ணத்து பூச்சிகளின் விடுதி அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் குட்டி புக்கு, ஒரு 70-80 பக்கம் தான், ஆனால் பிரமாதமாக இருக்கும். அதே போல் அது ஒரு புனைவு அப்படின்னு சொல்லலாம், கதை அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு கட்டுரை, ஒரு அறிவியல் கருத்துக்கள் நிறைந்த, அனைவருமே வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ தகவல்கள் இருக்குது. புட்டி நீர் அப்படின்னு சொன்னோடனே இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி பேசுது அப்படின்னு. பாட்டில் வாட்டரோட தீமைகள் தான் பேசுது. அதுக்காக பாட்டில் குறித்து அந்த பிளாஸ்டிக்கு அதனால கருதி அந்த தீமுக்குள்ளே அது நிறையா போல. ஃபஸ்ட்டு உள்ள தண்ணி, புட்டி நீர், புட்டி பற்றி கிடையாது, அந்த புட்டி நீரை பற்றி தான் ஃபஸ்ட்டு பேசுது. ஸோ இந்த புத்தகம் என்ன பேசுது, என்ன மாதிரியான தகவல்களை கையாளுது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த புத்தகத்தை வாசித்து ஒரு 5வது நாள் என் வாழ்க்கையில் பெரிய சோதனை நடந்துச்சு. ஏன்னா எப்போதுமே எங்கே போனாலும் நான் கரணை கவசம் பண்ணலாம் மாதிரி பேகு, வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோனு, சார்ஜரு, அதுக்கு எதாவது வாட்ரு பாட்டிலு, ஜெர்க்கின்னு அப்படின்னு எல்லாம் ஒரு செட்டப்பாக, படிக்கிறதுக்கு ஒரு புத்தகம், கட்டப்பை, அப்படி இப்படின்னு நிறையா ஒரு செட்டப்பாக போயிடுவேன். பார்த்தா சென்னை புக் ஃபேர் போகிறதுக்கு முன்னாடி படித்த புத்தகம் இது. சென்னை புக் ஃபேர் போகும்போது வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு போகல. ஸோ என்னுடைய சொந்த அனுபவம் மனசுக்குள்ளே ஓடுது இந்த புத்தகம். ஏன்னா புக்கு படித்து ஒரு 4-5 மாதம் இருந்தால் பரவாயில்ல, ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் புத்தகத்தை முடிக்கிறேன். புட்டி நீரோட அபாயங்களை சொல்லுது, அதை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. நம்ம அந்த கருத்து மனசுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்குது, வாட்டர் பாட்டில் நோ அப்படின்னு. அப்போ பார்த்து நான் பாட்டில் எடுத்துகிட்டு போகல. அப்போ தண்ணிக்கு நான் என்னென்ன பாடுபட்டேன். கடைசியில் இந்த புத்தகத்தோட கருத்து என் மனசுக்குள்ளே ஜெயிச்சிச்சா அல்லது வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்சிட்டேனா அப்படிங்கிற என்னுடைய சுய அனுபவமும், ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டேன், அது ஒரு மிகப்பெரிய மன போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த சுய அனுபவம் இந்த புத்தகம் பேசக்கூடிய கருத்துக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த புத்தகம் மெயினாக எந்த டேட்டா எடுத்துக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா இந்தியாவை பற்றி அவர் பேசலை. ஏன்னா நம்ம இந்தியாவை பற்றி இப்போ இந்தியாவில் பாட்டில் தண்ணி இப்படி பிரச்சனை கெடுதி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லணும்னா, இந்தியாவில் ஒன்றும் சரியில்லைங்க, இந்தியாவில் ரூல்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இதே ஃபாரின்னா கரெக்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கருத்து இருக்கும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, டேரெக்டாக எடுத்த டேட்டாவே USA அமெரிக்காவோட டேட்டாவை தான் எடுத்துக்கிறார். ஏன்னா இன்னொரு விஷயம், அமெரிக்காவில் குடிநீருக்கானதுங்கிறது வெளியில் போனால் நிறையா இப்போ நம்ம ஊரெலாம் பார்த்தோன்னா, இப்போ நம்மளுமே ஹோட்டலுக்கு போனால் நிறையா பாட்டில் கேன் தான் வாங்கி குடிக்கிறோம். பட் அங்கே அந்த அமெரிக்காவை பொறுத்தவரையும் அந்த வாட்டர் பாட்டில் பிஸ்னஸ்ங்கிறது ரொம்ப பெருசு. ஸோ அதனால் அந்த டேட்டா 2 காரணம். ஒன்று, நான் அமெரிக்கன் டேட்டாவே எடுத்துட்டேன்ப்பா, வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு கண்ட்ரிங்கிறீங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குன்றீங்க, அங்கே உள்ள டேட்டா எடுத்துக்கிட்டேன், அங்கேயே அந்த லட்சணத்தில் இருந்தால் இந்தியாவில் என்ன லட்சணத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து. இன்னொன்று, இங்கே பயன்பாடு அதிகம். இப்போ நம்ம கூட டக்குன்னு போகிறோம், டீக்கரில் ஒரு பேரல்லையும் தண்ணி வச்சுருப்பாங்க, வாட்டர் பாட்டிலும் இருக்கும். சில நேரம் இன்னமும் பேரல்லேருந்து நம்ம தண்ணி எடுத்து குடிப்போம். ஆனால் இப்போ வாட்டர் கேன் வந்துருச்சு, கேன் தண்ணி நம்ம நிறையா குடிக்கிறோம். கிட்டத்தட்ட புட்டி நீருக்கு அதுவும் சளைச்சது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். புட்டி நீருங்கிறது சின்ன பாட்டில், 1 லிட்டர் பாட்டில், 2 லிட்டர் பாட்டில். கேன் தண்ணி அப்படிங்கிறது என்ன ஒரு 10-15 லிட்டர், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நம்மளும் அந்த கலாச்சாரத்துக்கு நிறையா மூவ் ஆகிட்டோம். ஸோ அப்போ அந்த தண்ணிக்கு அதிக மார்க்கெட் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் சொல்கிறார். ஸோ அதில் நிறைய டேட்டா எடுக்கும்போது முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, இந்த நம்ம பொதுவான புத்தி, நம்ம புத்தியில் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா எப்படி பதிவு பண்ணிக்கோன்னா, மினரல் வாட்டர். ஸோ டக்குன்னு வாட்டர் பாட்டில் வாங்கினோம் அப்படின்னா, தண்ணி பாட்டில் வாங்கினா என்ன சொல்லணும்னா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு மினரல் வாட்டர் ஒன்று வாங்க அப்படின்னுவோம். பட் அந்த மினரல் வாட்டருங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ மினரல் வாட்டரில் இருக்குது, இல்லாமல் இல்லை மார்க்கெட்டில். பட் பொதுவாக நம்ம பொதுமைப்படுத்திய மினரல் வாட்டர் அப்படிங்கிறது மினரல் வாட்டரே கிடையாது. சமீபத்தில் இப்போ இந்த புத்தகம் வாசித்து முடிச்சு அதுக்கப்புறம் அந்த பாட்டில்லாம் நம்ம துல்லியமாக பார்த்தப்ப கரெக்டாக பார்த்தேன். ஏன்னா அமெரிக்கன் கோர்ட்டே அதை பேன் பண்ணிச்சு, இந்த மினரல் வாட்டர்லாம் நீ சொல்லிக்கிற வேலை வச்சுக்காத, ஒழுங்காக அவன் தண்ணி என்னன்னு சொல்லு அப்படின்னு. ஸோ அதுக்கு பிறகு தான் கரெக்டாக பிரிண்ட் அடித்தாங்க, பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர், அவ்வளோதான். இப்போ நான் ரீசெண்டாக அந்த பிஸ்லரி வாட்டர் பாட்டில் கூட பார்த்தேன், பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர், மினரல் வாட்டர் சொல்லக்கூடாது. பட் அரசாங்கம் ஒரு கடுமையான நடைமுறையை கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த கம்பெனிகள் திருந்தி பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர், திருந்தின்னு சொல்ல முடியாது, பயந்துக்கிற இப்படி மாற்றிட்டாங்க. ஆனால் நம்மளுடைய புத்தியில் பதிய வச்சிட்டாங்க. நம்ம கடைக்கு போகிறோம் அப்படின்னா மினரல் வாட்டர் 1 அப்படிங்கிறோம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு தந்திரம் பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே மினரல் வாட்டர் கிடையாது. இது ஒன்று. அடுத்து அமெரிக்காவை பொறுத்தவரையும் அவங்களுடைய அந்த
வாட்டர் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ பெப்சியாக இருக்கட்டும், கொக்கோ கோலாவாக இருக்கட்டும், இன்னும் நிறைய நிறுவனங்கள் பயங்கரமாக போட்டு தள்ளுறது விளம்பரம். ஃபிஜி தீவுலேருந்து எடுத்தது, கைப்படாத தண்ணீர் அமேசான் காடுகள்லேருந்து எடுத்தது, அது மாதிரிலாம் பயங்கரமாக சொல்கிறது. பட் அதுலேயும் அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துச்சு அமெரிக்கா பொறுத்தவரையும். உங்களுடைய தண்ணி எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற சோர்ஸை நீங்கள் சொல்லணும். ஏன்னா அமெரிக்கா வந்து நம்ம ஊர் மாதிரி போர் போட்லாம் கல்ச்சர் இருக்காது. நம்ம ஊரில் வீட்டுக்கு வீட்டு நம்ம போர் போட்டுக்கிறோம், தண்ணி எடுத்துக்கிறோம், அப்படி கிடையாது. பொது விநியோக திட்டம் தான். தண்ணி உங்களுக்கு பைப்பில் வந்துடும். ஏன்னா ஃபாரின்லலாம் கேஸு தண்ணி நம்ம கரண்ட்டு மட்டும் எப்படி வருதோ அது மாதிரி கேஸ் தண்ணி எல்லாமே வந்துடும். அதுக்கு அவங்க பே பண்ணிடுவாங்க எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அந்த புத்தகத்தை வாட்சி நம்ம அமெரிக்காவில் இருக்க நம்மளுடைய நண்பர்களுக்கெல்லாம் பேசினேன், நம்ம வியூவர்ஸ் சேந்திரன் நாட்டெல்லாம் பேசினேன். எப்போ நான் இங்கே தண்ணிக்கு அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறாரு, ஒரு மாதத்திற்கு ஒரு குடும்பம் ஒரு நார்மலாக நல்லா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா $50 to $60 தண்ணிக்காக அவங்க பே பண்ண வேண்டியது. நம்ம ஊர் காசு கணக்கு பண்ணுங்கள், $50 to $60 அப்படின்னா கிட்டத்தட்ட $5000 அவங்க பே பண்ணுறாங்க மந்த்லி. பொது விநியோக திட்டத்தில் வரக்கூடிய குடி தண்ணி இருக்குது, பைப்பில் வர்ற தண்ணிக்கு. ஸோ இப்போ அதனால் இப்போ எப்படி பேக்கேஜ்டு வாட்டரை குறித்து கேட்கும்போது, வீட்டுக்கு வர்ற தண்ணியை நம்ம குடிக்கலாம். ஆனால் சில மாகாணங்களில் இப்போ நம்ம அமெரிக்காவில் பார்த்தோன்னா 50 மாநிலங்கள் இருக்குது, நிறையா அந்த ஒவ்வொரு ஏரியாக்கள் இருக்கும். ஒரு சில ஏரியாக்கள் வந்து அந்த அரசாங்கமே சொல்லிடுமா, நம்ம பைப் தண்ணி அவ்வளோ தூய்மை இல்லை, நீ வீட்டில் ஃபில்டர் பண்ணிக்க இல்லைன்னா கடையில் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எவ்ரி பர்சன் வீட்டில் வந்து குறைஞ்சபட்சம் அவங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ப பட்ஜெட்டுக்கு ஏற்ப சிறியதாகவோ பெரியதாகவோ ஒரு வாட்டர் பிளான்ட். இப்போ நம்ம வீட்டிலாம் வந்து ஆர்ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மிஷின் மாட்டியிருப்போம். அது சின்னதாகவும் இருக்குது, பெரிய லெவல் அவங்களுடைய வருமான எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை பொறுத்து இந்த மாதிரிலாம் மாட்டிடுவேன். ஸோ அப்படி தண்ணிக்கு இவ்வளோ பிரச்சனைகள் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த பெப்சியோ கோலாவோ இன்னும் சில நிறுவனங்களோ ரொம்ப ஃபிஜி தீவுலேருந்து எடுத்தேன், அமேசான் காட்டிலேருந்து எடுத்தேன், அப்படி தண்ணி இப்படி தண்ணி பில்டப் பண்ணுது. பட் கோர்ட் ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க, எங்கேருந்து உன் தண்ணி எடுத்தவன் தண்ணியோட சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீ வாட்டர் பாட்டிலில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதற்கு பிறகு அதில் ஒரு அதிர்ச்சியான செய்தி வருது, எங்கேருந்து இந்த தண்ணி எடுக்கிறாங்க. ஏன்னா பயங்கரமாக கப்ஸா விட்டாச்சு மக்கள்கிட்ட. உண்மையில் இந்த தண்ணீர் எங்கேருந்து எடுக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்குற முன்னாடி என்னுடைய சோக கதையை சொல்லிடுறேன். ஸோ சென்னை புக் ஃபேர் நான் கிளம்பிட்டேன், ட்ரெயின் ஏறிட்டேன். ட்ரெயின் ஏறினதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு வாட்டர் பாட்டில் நான் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு. என்னடா பண்ணுறது, ஏன்னா ஒரு 7-8 மணி நேரம் பயணம் சென்னை போகணுமே, சென்னை வரையும் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது, நான் அடிக்கடி தண்ணி குடிக்கிறாள். ஸோ என்னடா பண்ணுறது, தண்ணி பாட்டில் வாங்கிடுவோமா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த புத்தகம் வந்து கரெக்டாக மனசுக்குள்ளே வருது. 3 நாள் முன்னாடி தானே முடித்தேன், தண்ணி பாட்டில் வாங்கலாமா அப்படின்னு. 8 மணி நேரம் பயணம், ஒரு பக்கம் தாகம், ஒரு பக்கம் இந்த புத்தகம் மூளைக்குள்ளே. அப்போ ஒரு மட்டமான ட்ரிக்கை தான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணுறேன்னா டீ வாங்கி குடிச்சிட்டேன். சரி தண்ணி பாட்டில் வாங்கக்கூடாது, அதுக்கு பதிலாக ஒரு டீ வாங்கி குடிப்போம் தாகத்தை அடக்கிற சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் இடைவெளியில் ஒரு டீ வாங்கி குடிச்சிக்கிட்டேன். அதுக்கு பிறகு சென்னை போய் புக் ஃபேர் பார்த்தாச்சு, அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டு அந்த கடையில் ஒரு அரை ஜக்கு தண்ணி குடிச்சிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு தண்ணிக்காக போகையில் கஷ்டப்பட்டேன், ரிட்டர்ன்லையும் கஷ்டப்பட்டேன். ரிட்டர்ன்லையும் இதே மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இறுதியாக வாட்டர் பாட்டில் வாங்கினா இல்லையா, இன்னும் கதை இருக்குது, என் சோக கதை இருக்குது. இப்போ இந்த அமெரிக்காவை பொறுத்தவரையும் பார்த்துருவோம். ஸோ ரூல் கொண்டு வந்துட்டாங்க, எங்கேயும் தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அந்த நிறுவனங்கள் சொன்ன உண்மை வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமானது. உண்மையில் அமெரிக்காவில் அந்த தண்ணி பாட்டில் கம்பெனிகள் எங்கேயும் தண்ணி எடுக்கிறாங்க பார்த்தா பொது விநியோக திட்டத்தில் வரக்கூடிய அந்த முனிசிபல் வாட்டர் தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த தண்ணி தூய்மை இல்லை, அது கெடுதி அப்படின்னு சொல்லி தான் மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்லி தங்களுடைய வாட்டர் பாட்டில் பிஸ்னஸை பெருக்கியிருக்காங்க. பட் அவங்க நீங்கள் எங்கேயும் தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்றப்ப பொது விநியோக திட்டத்தில் தான் எடுக்கிறாங்க. பட் அதை ரொம்ப கிளவராக வந்து எப்படி பாட்டிலில் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா முனிசிபல் சோர்ஸ், அவ்வளோதான். அந்த பொது விநியோக திட்டத்தில் வருது அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாம் கிடையாது, முனிசிபல் சோர்ஸ். அப்படின்னா இப்போ நம்ம ஊர் இருக்குது, இப்போ சென்னையிலேருந்து எடுக்கப்பட்டது, சென்னை கார்பரேஷன்லேருந்து எடுக்கப்பட்டது, அது ஏதோ ஒரு பகுதியில் போர் போட்டு எடுத்துருக்கலாம் அல்லது அந்த பொது விநியோக திட்டத்திலேருந்து எடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வார்த்தை விளையாட்டுகளை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் கிடைக்கிது. இதெல்லாமே புக்கில் ரொம்ப டேட்டா அமெரிக்கா தகவல்களோட நிறையா சூப்பராக போட்டிருக்காரு. அடுத்து முதல்ல இந்த வாட்டரை எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஒரு 7-8 மெத்தட் இருக்குது. அதாவது மைக்ரோ ஃபில்டர், அல்ட்ரான் ஃபில்டர், அல்ட்ரா மைக்ரோ ஃபில்டர், அதுக்கு பிறகு யூவி ரேஸ், ஓசோனேஷன், அது ஓசோனேற்றம், அப்புறம் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல், அதாவது கார்பன் மூலக்கூறுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மெத்தட், அதே மாதிரி யூவி ரேஸ் புற ஊதா கதிர்கள், ஆர்ஓ எதிர் சவ்வூடு பரவல், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், இப்படி இவ்வளோ ஸ்டேஜ் தாண்டி தான் இந்த தண்ணியை வந்து தூய்மைப்படுத்துகிறாங்க. அப்போ இவ்வளோ ஸ்டேஜ் பண்ணுறாங்கல்ல, அப்போ சூப்பராக தானே தண்ணி இருக்கணும், இதில் என்ன கெடுதி வருது அப்படின்னு பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் ஒரு நிறுவனம் ஃபாலோ பண்ணுதா, ஒரு வாட்டர் பிளான்ட்டு வாட்டரை ட்ரீட் பண்ணும்போது அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து அந்த வாட்டர் பிளான்ட் மாட்டும்போது எப்படி நம்ம ஒரு பொதுவான வார்த்தை பயன்பாடு எப்படி சொன்னால் ஆர்ஓன்னு, அது ஒன்றும் இல்லை, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், எதிர் சவ்வூடு பரவல். பட் நம்மளுடைய வீட்டு வாட்டர் பிளான்ட்டில் பார்த்தோன்னா இப்போ எங்கள் வீட்டிலே ஒன்று இருந்துச்சு,
நாங்கள் டேரெக்டாக பைப் தண்ணி தான், நானும் டேரெக்டாக பைப் தண்ணி தான் குடிப்பேன். பட் வீட்டுக்கு வர்றவங்க அப்படி குடிக்க மாட்டாங்கிறதுக்காக தான் அந்த பிளான்ட்டு போட்டோம். இப்போ அதில் பார்த்தோன்னா யூவி ரேஸ் இருக்கும், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் இருக்கும், அந்த மைக்ரோ ஃபில்டர் இருக்கும். டேரெக்டாக தண்ணியை திறந்து விட்டோன்னா ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் ஆகி உள்ளே போகும். பம்ப் பண்ணி போனதுக்கு பிறகு அந்த யூவி ரேஸ், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் எல்லாமே நடக்கும். ஸோ இது எல்லாமே கம்பெனியில் நடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதில் ஏதோ ஒரு சில படிகளை அவங்க விட்டுருவாங்க, அல்லது அந்த ஃபில்டர்ஸை ரெகுலராக மாற்றுறது கிடையாது. நமக்கு வந்து ஃபில்டர் இவ்வளோ நாள் ஓட்டலாம் அப்படின்னா அதை தாண்டி ஓட்டுறது, ஏன்னா யாரும் செக் பண்ண போகிறதில்ல. அப்போ பார்த்துங்க எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது. மைக்ரோ ஃபில்டர், அல்ட்ரான் மைக்ரோ ஃபில்டர், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், யூவி ரேஸ், ஓசோனேஷன், அது மாதிரி ஆக்டிவேட்டட் சார்கோல், கிட்டத்தட்ட ஒரு 6 மெத்தட். இது போக சில மெத்தட்ஸ்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இவ்வளவும் பண்ணுறாங்களான்னு கேட்டால் பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம வீட்டு தண்ணி, அது இன்னொரு அருமையான தகவல் சொல்கிறாரு. நம்ம அந்த ப்ளீச்சிங் பவுடர் போட்ட தண்ணியை வந்து கெடுதின்னு நினச்சிட்டு கேன் வாட்டருக்கு போகிறோம். பட் அது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் அவங்க வந்து குளோரின் போடுறதே ஒரு சிறந்த மெத்தட் தான். நீங்கள் வந்து சப்போஸ் அந்த வாடை உங்களுக்கு பிடிக்காடி தண்ணியை சுட வச்சிங்கனாலே போயிடும். அல்லது வெயிலில் வைக்கலாம், வெயிலில் வைக்க முடியாது. பட் நீங்கள் சுட வச்சிங்கனாலே அந்த வாடை போயிடும், நீங்கள் குடிக்கலாம். அந்த குளோரினேஷனே நமக்கு போதும். அதை தாண்டி நீங்கள் இவ்வளோ ப்ராசஸ் போக வேண்டியதில்லை. இவ்வளவோ பண்ணாலும் கம்பெனிகள் இவ்வளவோ பண்ணுறது கிடையாது. அல்லது இவ்வளோ ப்ராசஸ் பண்ணும்போது இது வேறு சில எதிர்விளைவுகளை உருவாக்குது, வேறு சில ரசாயன மாற்றங்களை தண்ணிக்குள்ளே உருவாக்குது. அப்போ அதுவும் கெடுதி தானே அப்படிங்கிற வாதங்களை முன்வைக்கிறாரு. அதே மாதிரி பொது விநியோகத்தில் இவ்வளோ கெடுதி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ உங்கள் தண்ணியில் இவ்வளோ கெடுதி இருக்குல்ல, அப்புறையே நீங்கள் புட்டி நீருக்கு போகிறீங்க அப்படி, அது கெடுதினா இதுவும் கெடுதி தான். இது ஒன்றும் மாற்று கிடையாது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்கிறாரு. மாற்றுங்கிறது நீங்கள் பொது விநியோகமே பயன்படுத்துங்க, ஏன் வாட்டர் பிஸ்னஸ்குள்ளே போகிறீங்க அப்படிங்கிறதான் சுட்டி காட்டுறாரு. சுட்டி காட்டு அழகாக இந்தியா கம்ப்ளீட் பண்ணிடுறாரு ஒரே வரியில். அமெரிக்காலே எப்படின்னா இப்போ இந்தியாவை நீங்கள் யோசிச்சுங்க அப்படின்னு. அதுக்கடுத்து மறை நீர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. ஒரு புதிய கான்செப்ட் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஏன்னா நம்ம டேரெக்டாக தண்ணி கெட்ட தண்ணிங்கிறோம், சரி பிளாஸ்டிக் கெடுதிக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான கெடுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மறை நீர். அது என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடாது. மறுபடியும் ஏன் சொந்த கதைக்கு வர்றேன். சென்னை புக் ஃபேர்லாம் முடிச்சாச்சு, புத்தகங்களை வாங்கி 2 கட்டப்பையில் அள்ளிக்கிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டேன். போகலையாவது ட்ரெயினில் நமக்கு டீ விற்றுக்கிட்டு வரும். ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு தண்ணி தாகம் ரொம்ப அதிகரிக்கும் போது டீ வாங்கி கூட சமாளிச்சாச்சு. மதியம் பிரியாணியை தின்னு 1/2 சக்கு தண்ணியை குடிச்சாச்சு. இப்போ ரிட்டன் கிளாம்பாக்கம் போயிட்டேன். அங்கே பார்த்தா நல்ல வேலை நம்ம ஆளுக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அப்படின்னு போர்டு வச்சுருந்தாங்க. போர்டு வச்சுருந்தா வாட்டர் பாட்டில் வேணும்ல பிடிச்சி குடிக்கும். முன்னாடினா ஒரு சங்கிலி கட்டி போட்டிருப்பாங்க. அந்த சங்கிலிலேருந்து 1 முழம் 1.5 முழம் தான் இருக்கும். எக்கிக்கிட்டு குடிக்கணும். ஹைட்டாக உள்ள மனுஷன்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து குமிஞ்சு குடிக்கணும். அது எக்கியில் குமிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அந்த சங்கிலி வராது, வாட்டர் பாட்டில் அந்த டம்ளரோட சங்கிலி வராது. அந்த அனுபவங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன். சங்கிலி பார்த்தாமல் கொஞ்சம் குமிஞ்சு குடிக்கிறது. சரி பைப்பில் போய் வாய் வச்சு குடிச்சிருவோமான்னு பார்த்தா அதுவும் எப்படா இவ்வளோ பேர் இருக்கையில் அப்படின்னு. சரி ஒரு சிலர் வாட்டர் கேன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டு குடிக்கவும் சங்கடமாக இருக்குது. ஏடா போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறத விட்டுட்டு ஒரு ஓசி பாட்டில் வாங்கி அதை தண்ணி பிடிச்சி நீ குடிக்க போறியா அப்படின்னு இவ்வளோ ஒரு மன போராட்டம். ஏடா நமக்கு வந்து சோதனைன்னு. இப்போ ஏன்னா ஸ்கூலில் சொல்கிற அந்த பைப் தண்ணியை பொறுத்தவரை நம்ம இன்றைக்கி வாட்டர் பாட்டிலுங்கிறோம், தண்ணி தூய்மைங்கிறோம், அப்படி இப்படிங்கிறோம். எனக்கெல்லாம் ஸ்கூலில் ஞாபகம் இருக்குது. நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும். இப்போலாம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் எவ்வளவோ மேம்பட்டுருச்சு. அப்போ வந்து இந்த பாசம்லாம் தொட்டிக்குள்ளே இருக்கும். தண்ணி அந்த பைப்பு திறந்து விட்டோம்னா ஓடுறதுலேயே அதில் கொஞ்சம் பாசம் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. நம்ம விளையாடி முடிச்சுட்டு பிடி பீரியட் கிரவுண்டுக்கு போய் நல்லா விளையாடி முடிச்சுட்டு வந்து பைப்பை திறந்து கிடுக்கிடுன்னு தண்ணியை குடிக்கிறது. கிட்ட கொஞ்சம் பாசம் இருக்கும், கொஞ்சம் அழுக்காக இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கிற கிடையாது குடிக்கிறது. அதெல்லாம் குடித்தா ஒன்றும் நோயும் வரல. இன்றைக்கி என்னென்னமோ தூய்மையாக இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு எவ்வளவோ பில்டப் பண்ணுறாங்க. கண்ட நோய் புதுசாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் இப்போ என்னோட பெரியவங்களும் எவ்வளவோ பேர் இருப்பீங்க. உங்களுடைய காலத்தில் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஏன்னா இந்த புத்தகத்தை படிக்கும்போது அதுவுமே எனக்கு நினைவு வந்துச்சு. ஸோ இப்போ இந்த கிளாம்பாக்கம் ஸ்டேஷனில் கடைசியாக என்ன பண்ணுறது, பசிச்சாலும் இப்போ மதியம் பிரியாணி சாப்பிட்டு 1/2 லிட்டர் தண்ணியை குடித்தோம், ஒரு ஜக்கு தண்ணியை குடித்தோம். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. அவங்க வெளியில் ஜக்கில் தண்ணி வச்சுருந்தாங்க. பார்த்தேன், போய் குடிச்சிருவோமா, சாப்பிடாம எப்படி ஜக்கு தண்ணியை குடிக்கிறது, நல்லா இருக்குமா அப்படின்னு. கடைசியில் வேறு வழி இல்லை போன்னு சொல்லிட்டு நிறையா ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. ஒரு ஜக்கில் தண்ணி வச்சுருந்தாங்க. ஜக்கை எடுத்து நல்லா 1/2 வயிறு குடித்தேன். ஜக்கை திருப்பி வச்சேன், பஸ் ஏறிட்டேன். அதுக்கு பிறகு ஊருக்கு வந்து விடிய காலில் ஒரு பால் சாப்பிட்டேன். இதுதான் வந்து தண்ணிக்கு நான் சமாளித்த சில மட்டமான வழி அப்படின்னு சொல்லலாம். பட் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏன்டா இந்த புத்தகத்தை பற்றி பேசாமல் உன் கதையை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த புத்தகம் எவ்வளோ ஒரு வலிமையான தாக்கத்தை மனசுக்குள்ளே கொண்டு வந்துச்சு. ஏன்னா இப்போ என் கதையை நான் சொல்லாமல் டேரக்டாக அந்த புத்தகத்தை பற்றி பேசியிருப்பேன். எவ்வளோ தூரம் படித்து முடித்து ஒரு வாரத்துக்கு என்னால் வாட்டர் கேன் பக்கம் போகவே முடியலை. இப்போயும் நான் போகிறதில்ல. பட் அந்த டைம் நான் வாட்டர் பாட்டில் மறந்துட்டு போகிறேன். தண்ணி அவ்வளோ தாகம் இருக்குது. ஒரு ட்ராவலில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் தண்ணி தாகம் வரும்.
அது இந்த புத்தகம் அவ்வளோ நெருக்கடியே எனக்கு சமாளிக்க மூளைக்குள்ள உதவியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலே அவசியம் நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இப்போ இந்த மறைநீர் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்ப்போம். மறைநீர் அப்படிங்கிறது சொல்கிறாருன்னா, நீங்கள் நார்மலாகவே ஃபில்ட்ரு பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறவங்க தெரியும். அந்த தண்ணி நீங்கள் இங்கிட்டு 1 லிட்டர் கலெக்டர் ஆனால் இங்கிட்ட தனியாக அந்த ஃபில்ட்ரேஷன் தண்ணி ஒரு 2-3 லிட்டர் தனியாக போய்கிட்டு இருக்கும். அப்போ எவ்வளோ வேஸ்ட் ஆகுது. அதை தாண்டி அதை குறித்து கூட இங்கே சொல்லலாம். அதை தாண்டி வாட்டர் பாட்டில், இந்த தண்ணி எல்லாமே ஒரு வாட்டர் பாட்டில் அடைக்கிறீங்க. வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக்லேருந்து உருவாகுது. பிளாஸ்டிக்கான மூலப்பொருள் பெட்ரோலியத்துலேருந்து கிடைக்குது. அப்போ அந்த பெட்ரோலியம் தோண்டி எடுக்கிற இடத்துல எவ்வளோ தண்ணீர் வேஸ்ட் ஆகுது. அப்போ 1 லிட்டர் நீங்கள் ஒரு குடி பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் 1 லிட்டர் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி மறைந்து இருக்கக்கூடிய வேஸ்ட்டான தண்ணீரோட அளவு அப்படின்னு பார்த்தோன்னா 6 லிட்டர். ஸோ 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறது நீங்கள் 6 லிட்டரை வேஸ்ட் பண்ணுறீங்க. பட் கம்பெனிகள் இது அமெரிக்கன் கோர்ட்டில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, 1 லிட்டருக்கு எங்களுக்கு ஒரு 1.25 லிட்டர் 1.5 லிட்டர் தான் செலவாகுது மழை நீரோட கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. 1 லிட்டருக்கு குறைந்தபட்சம் 6 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகுது. அப்போ தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு எதிர்காலத்திற்கான சந்ததிக்கு நம்ம சேமித்து வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள். அதை நம்ம எவ்வளோ தூரம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரொம்ப பிரமாதமாக சுட்டி காட்டியிருக்காரு. ஸோ ஒரு முதல்ல பழமொழி சொன்ன மாதிரி தான், மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெரியது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன புத்தகம். இந்த புத்தகம் நமக்கு சிகாமணி சார் அனுப்பி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. அவசியம் வாசித்து பாருங்கள். இதே மாதிரி காடோடி நக்கீரன் அவர்கள் நீரெழுத்து அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. ஸோ அதை குறித்து நான் என்ன வாசிக்கலை, அடுத்து வாசிச்சுட்டு அதை பற்றிய தகவலும் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி நிறையா புத்தகங்களை குறித்த தகவல் நம்ம சேனல் ஃபுல்லாக இருக்குது. தொடர்ச்சியாக சேனலை பாருங்கள். புத்தக வாசிப்பில் ஈடுபாடுள்ள உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலை கொண்டு போய் சேருங்க. மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறையா புத்தகங்களை குறித்த தகவல் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.